ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நேற்று எக்ஸில் பார்த்தீங்கன்னா திறந்தோடனே கார்த்தி, அவர் நடிகர் கார்த்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாரு, ஒரு மாதிரி சாரி மாதிரி கேட்டிருந்தாரு. என்னடா எதுக்கு இப்படி கேட்டிருக்காரு அப்படிங்கிற பார்க்குறப்ப மெய்யழகன் கார்த்தி அரவிந்த் சாமி நடித்த படம் 27 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கில் ஒரு ஈவெண்ட் அப்போ அவர்கிட்ட ஒரு மீம் மாதிரி போட்டு இந்த மீமை ரியாக்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. கண்ணால் லட்டு திங்க ஆசையாங்கிற அந்த ஒரு மீமை வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி இவ வந்து ரொம்ப கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அந்த மீமை பார்த்து சிரிச்சுட்டு கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம பார்க்கும்போது தெரியுது, அந்த வீடியோ கிளிப் பார்க்கும்போது தெரியுது அவருக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. சிரித்து கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரி தெரியல. நம்ம வீடியோ பார்க்கும்போதே தெரியுது அவர் இன்டென்ஷனாக எதுவும் சொல்லலைன்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவோடைய டெப்டி சிஎம் பவன் கல்யாண், முன்னாள் ஆக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் டெப்டி சிஎம்மாக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் ஹார்ஸாகவே சொல்லியிருப்பார், இது சிரித்து பேசுகிற விஷயம் இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம், சென்சிட்டிவான விஷயம், சனாதனுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த சென்ஸில் சொல்லியிருப்பார். இப்போது நமக்கு ஒரு இதாச்சு, இந்த ஒரு ஆக்ஷனுக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வேணுமா அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்களே இதுக்கு வந்து நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறத ஓப்பனாக கேட்டது பார்த்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது தப்பு எதுவும் பண்ணாமல் மன்னிப்பு கேட்டாரோ, இது ஒரு பெரிய தப்பே இல்லையே, இது எதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்குறாரு, இந்த அளவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜா தான் அவர் வந்து சொன்னார், இவர் கார்த்தியா மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயம், இது கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற தோணுது. நமக்குமே அந்த திருப்பதி லட்டு இஷ்யூ மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்குது. லேப் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்போம். லேப் ரிப்போர்ட்டில் நெய்யை தவிர வேறு ஏதோ கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். இவ்வளோ கோடிக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா திருப்பதி மேலேயும் அந்த திருப்பதி புனிதமான லட்டு மேலேயும் பார்த்திங்கன்னா நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு இந்தியில் போய் கலப்படம் நடந்துருச்சு. லட்டில் அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் பார்த்திங்கன்னா திருப்பதி உண்டியலில் போகிறதா இருக்கட்டும், மக்கள் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஒரு லட்டை கூட தரமாக கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதுவே நமக்கு உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா அந்த டவுட் வருது. அப்படி இருக்க மேலே அந்த இதை தான் கவர்மெண்ட்டாக இருக்கும் உறுதி செலுத்தணும். இது வரைக்கும் அப்படி நடந்திருந்தால் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலுமே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் நடக்காத வண்ணம் அதை வந்து அவங்க பார்த்துக்கணும். கவர்மெண்ட்டோடையும் சரி, அந்த தேவஸ்தானம் சரி, அவங்களோட பொறுப்பு. ஆனால் பக்தர்களுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து பரிதாபங்கள் கோபி சுதாகர் பார்த்தீங்கன்னா லட்டு பாவங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டு நம்மளாம் நினச்சிருந்தோம், நிறைய பேர் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் பார்த்துருக்கலாம்னு நினச்சிருக்கப்ப அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க. புண்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோவில் பேசியிருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் இந்த மாதிரி வீடியோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வீடியோ வந்து நீக்கிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சைடு எக்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷேர் ஆகுது. நம்ம சில கிளிப்ஸ்லாம் பார்க்குறப்ப இதை வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக ஓகே, ஒரு சைடு வந்து அந்த பக்தர்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பக்தர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க, அவங்க ஒரு தப்புமே செய்யலையே. தப்பு பண்ணது கலப்படம் நடந்திருந்தால் அவங்க தான் காரணமே தவிர அந்த ஒரு குறிப்பிட்ட யார் செஞ்சாங்களோ அவங்கள தான் தப்பு தவிர பக்தர்களும் வாங்கி சாப்பிட்டா அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. அவங்களே கிண்டல் பண்ணுற மாதிரி, விக்டிமே கிண்டல் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ் இருந்துச்சு. அதை தவிர்த்துருக்கலாம். அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸில் எந்த ஒரு இன்டென்ஷன் தான் முக்கியம். நமக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் படங்களையாக இருக்கட்டும், எல்லா படங்களையும் கலாய்க்கிறதா இருக்கட்டும், முன்னாடிலாம் பொலிட்டிக்கல் சர்ட்டே நிறையா பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம், ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி விஷயத்தை வந்து பெருசாக இன்டென்ஷன் எடுத்து பண்ணியிருக்க மாதிரி தெரியல. எதாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் இப்போ ரொம்ப சோசியல் மீடியாவில் வளர்ந்துட்டு இருக்குமா, ரொம்ப கவனமாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதையும் நம்ம சொல்லிக்கிறோம். பட் நம்ம ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி, கொஞ்சம் காமெடி ஸ்பேஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப ஒரு சில விஷயத்தில் ரொம்ப போய் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்க தேவையில்லை. ஒரு காமெடியாக பார்த்துட்டு போகலாம். பட் அவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கா இல்லையாங்க தான் பார்க்கணும். நம்ம பார்த்த வரைக்கும் கோபி சுதாகரை ஃபாலோ பண்ணுறப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய இன்டென்ஷன் இல்லைங்கிறதான் தெரியுது. ஸோ இருந்தாலும் எந்த ஒரு பக்தர்கள் மேலே தப்பு சொல்கிறத எப்பவுமே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே ஜென்யூனாக அவங்க எந்த ஒரு தப்புமே செய்யாதவங்களும் அவங்கள வந்து ஒரு கிண்டல் பண்ணுறது ஏற்றுக்க முடியாதது. ஸோ இதான் எங்களோட ஒப்பீனியன். இதான் நடந்துகிட்ருக்கு. பவன் கல்யாண் ஆக்ஷன் பண்ணதுக்கு பவன் கல்யாண் திரும்பி வேறு ஒரு மன்னிப்பு கேட்டதுக்கு பவன் கல்யாண் திரும்பி வேறு ட்வீட் போட்டிருக்காரு. சந்தோஷம், உங்கள் படம் வந்து சக்ஸஸாக வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சொல்லி அவர் மன்னிப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் போட்ட மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நம்ம வைரலாக எக்ஸ்தலத்தில் பேசப்பட்டிருக்கு. சூர்யா அவர்களும் அவருக்கு வந்து பதிலுக்கு நன்றி சொல்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எதுக்கு இந்த அளவுக்கு அவங்க வந்து படம் வந்து ஆந்திராவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கா, அதுக்காகவா? எந்த ஒரு பெரிய தப்பும் பண்ணாமல் இது கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் மாதிரியே இருக்குது, ஓவர் ஆக்ஷன் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபோக்கஸ் வந்து இதை பற்றி லட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காமல் இது மேற்கொண்டு இனிமேல் இது நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். அப்படி யாராவது தவறு செஞ்சால் அவங்க கடுமையாக தண்டனை கொடுக்கணும். இனிமேல் ஃபியூச்சர் நடக்காமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டர்ஸ். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.